அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்கிற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். கதைக்கு போவோமா? 40 வருஷம் ஆச்சு இந்த ஆத்து மாட்டு பொண்ணா வந்து. கை நிறைய ஒரு கூட சொப்ப வச்சுண்டு அப்பா தூக்கிட்டு வந்து விட்டாளே. அப்போ அம்மா, அவர்தான் எங்கள் மாமியார் இருந்தார். மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, பெத்த தாய்க்கு மகளா இருந்தது 5 வருஷ காலம் தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டு பொண்ணு தானே. கூடத்தில் என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டால முகத்தை முடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதாருன்னு நேக்கு இப்பவும் புரியல. இதோ இந்த முற்றத்தில் அப்பவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை. அந்த செங்கல் தரையில தான் பம்பரம் விட்டாகணும்னு நாக்க துருத்தி கடிச்சுண்டு சொடுக்கி பம்பரம் விட்டு நிற்கிறாரே. இவர் நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சே. அதுக்காக நறுக்குன்னு தலையில கொட்டுறதோ செய்யலாமோ போடான்னு ஒரு நாள் நன்னா வச்சுட்டேன். சமையல் உள்ள காரியமா இருந்த அம்மா ஓடி வந்தார். ஐயோ, என்னடி இது? அவனே அவன் மட்டும் என்ன குட்டலாமோ? அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வராது. என்னை கட்டி அணைச்சுண்டு எங்க உறவை பத்தி விளக்கி சொல்றார். ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரைச்சே தானே புரியறது. நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இவர்கிட்ட நேக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயங்கிறத கூட சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துடுத்து. 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த மனுஷனை கட்டிண்டு. நான் என்னத்த கண்டேன்? ஒரு அது உண்டா, ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையிலிருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு திரியறாளே, அவளெல்லாம் என்ன ஜன்மங்களோ. அம்மா, நேக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமா, எந்த கோயிலில் வந்து ஒன்னாலும் நின்று ஈர துணியை கட்டிட்டு சொல்லுவேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. பார்க்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத ஒரு பெரிய குறையா சொல்லுவா. சொல்றா, நானே கேட்டிருக்கேன். எதுக்கு போய் சொல்லுவானேன்? நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அது எவ்வளோ அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. நேக்கே சொந்தமாக ஒன்றும் புரிஞ்சிடலை, அவர் புரிய வச்சார். அவரால் தான் அது முடியும். பேச ஆரம்பிச்சார்னா எங்க இருந்துதான் அந்த சூத்திரங்களெல்லாம் கையை கட்டிட்டு வந்து நிற்குமோ? சாஸ்திரங்களிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நிரூபணங்களை எடுத்து காட்டி எப்பேற்பட்ட சந்தேகங்களானாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி, அவரோட பேச்சினாலேயே அடிச்சு ஓட்டுற சாமர்த்தியம். அப்பா, அப்படி ஒரு வாக்கு பலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்க ஆத்துக்காரங்களுக்காக ஒரே அடியா புகழ்ந்துடுறேன்னு நினைச்சுக்காதுங்கோ. அவரை புகழற அளவுக்கு நேக்கு ஞானம் போராது. அப்பேற்பட்ட வித்துவானுக்கு சரியான நிரஷர குஷி வந்து சகதரம்யா வாங்கிச்சிருக்கேன். பாருங்களேன், இதை பத்தி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன். பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவருக்கு நான் சகதர்மனியா இருக்கிறது எவ்வளோ பாந்தம்ங்கிறத பத்தி, அவருக்கு அதுல எவ்வளோ சந்தோஷங்கிறத பத்தியும் அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்றது? அவருக்கு சகதரமணியா இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாவே இருக்கட்டுமே. அதனால அவரை புகழ்ற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா என்ன? மகாவித்துவான் ஸ்ரீராமன் சொன்னா இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன, காசி வரைக்கும் பரவி இருந்தது. இவர்கிட்ட படித்தவாள், இந்த ஆத்துல நேக்கு கூட மாட வேலை செஞ்சவாள் எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலையும் இருக்கா தெரியுமோ? நாமே பெத்து நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்றுட்டு இருந்தா தானே. இதோ இப்போ சங்கர மடத்தை திண்ணையில எதிர வரிசையா குழந்தைகளை உட்காத்தி வச்சுண்டு அவர் வித்தியாபியாசம் பண்ணி வச்சுருக்கார். அவர் குரல் மட்டும் தனியா ஒத்தையா கனமா நாபிலிருந்து கிளம்பி ஒலிக்கிறத கேட்கறச்சே உடம்பெல்லாம் சிலுக்கிறது. அப்புறம் இந்த வாண்டு பிள்ளைகளெல்லாம் கூட சேர்ந்துட்டு முழங்குறதே. அந்த குழந்தைகள்
அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லீசு குரலில் அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டுட்டு அந்த கணம் இல்லாம அந்த ஸ்தாயை மட்டும் எட்டுறதுக்கு லயத்தை வச்சுக்கிண்டு வயத்தை எக்கிண்டு மார் மேல கையையும் கட்டிண்டு உச்சாரணம் பண்றாளே, அது காதில் விளரச்சே வயத்தை என்னமோ செய்யறது. அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமா? சொல்லுங்க. அவர் தான் சொல்லுவார், குழந்தைய பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அதுக்கு வயத்தை அடைச்சு பழத்தோடதும் ஒரு பெரிய காரியம் இல்லை, அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்கிறது தான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெற்ற வாழ்கிற பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணி வாழ்கிற பேரு தான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நேக்கு எங்க அதெல்லாம் திருப்பி சொல்ல வர்றது? ஆனா அது எவ்வளோ சத்தியம்னு மனசுக்கு புரியறது. இவர்கிட்ட படிச்சுட்டு இப்ப பட்டணத்துல ஏதோ காலேஜில் சமஸ்கிருத ப்ரொஃபஸரா இருக்கானே சீமாச்சு, இப்ப பண்டித ஸ்ரீனிவாசராச சாஸ்திரிகள்னு பேரா. கேட்கறச்சே என்னமா மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பெத்த தான் வருமோ? பெத்தவள் இங்கே தான் இருக்காள். தன் பிள்ளை தன்னை சரியா கவனிக்கலன்னு காலத்துக்கு சப்பிச்சுண்டு. ஒன்னொன்னும் அவர் சொல்றச்சே என்னமோ சமத்காரமா தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும். திடீர்னு அன்னைக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார்னு நினைச்சு ஆச்சரியப்பட மாதிரி ஒன்னொன்னு நடக்கும். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். ஆமா, அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்ச சீமாச்சோட அம்மா ஒரு நாடு நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சு இவளை திரும்பி கூட பார்க்காம மாமியே வீடா கதியேன்னு கிடக்கலாம். அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே. அப்போ நேக்கு தோணித்து, இப்படி பெக்கவும் வேண்டாம் சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலைய ஆட்டின்னு இருந்தேனே ஒழிய நேக்கு புரிஞ்சுது இந்த கிழவி பொறாமையால கடந்து எரிஞ்சுட்டு இருக்காள்னு. கிழவிக்கு எங்க ஒரு குறைச்சலும் இல்லை, நன்னா இருக்கா, சௌக்கியமா தான் இருக்கா. இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையினால மத்தவா இன்னும் சுகப்படுறாளேங்கிற ஒரு ஆத்திரம் கிழவி மனசை அலக்கடிக்கிறது. பாத்திரையை கொண்டாடுறவால எப்படி பாசம் கொண்டாட முடியாது தெரியலையே. எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியறது. இல்லைன்னா இந்த கிழவியோட சேர்ந்துட்டு நானும் சீமாச்சுவ ஒரு பாட்டம் பாடிட்டு தானே வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படி தான் கராரா தீர்க்கமா அலசி பார்த்துடுறாரே, அது எனக்கு புரியவே இல்லை. தனக்கு அதனால நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறா, எத்தனை பேர் ஒத்துக்கலாங்கிறத பத்தியும் அவருக்கு கவலை இல்லை. அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேல திணிச்சாலும் தோண்டு தள்ளி எறிஞ்சிடுவார். அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையும் இழுத்து வச்சுண்டு வாதம் பண்ணவும் தயாரா இருப்பார். நானும் இத்தனை காலமா பார்த்துட்டு இருக்கேனே, ஒத்தராவது அது என்னமா நீங்க சொல்றது சரியில்லைன்னே சுவாமின்னு சொல்லிட்டு போனதே இல்லை. அப்படி சொல்லிட்டு வருவா. அவளோட எல்லாம் திண்ணையில உட்காந்து இவர் பேசிட்டு இருக்கச்சே நான் அவர் முதுகுக்கு பின்னால அறையில உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். அவர் பேசுறதுல ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுறார். நேக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு மேல அவர் இங்கிலீஷ் படிச்சார். ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு இவரோட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவர்கிட்டயே இவர் இங்கிலீஷ் கத்துண்டார். இங்கே இருந்து கும்பகோணத்துக்கு போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார். இப்போ இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிறவளுக்கு பாடமா வச்சிருக்காளாம். 10 வருஷத்துக்கு முன்னே காசியில ஏதோ மகாநாடுன்னு இவர் போறச்ச நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டெல்லாம் கொடுத்தா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வெள்ளி கொடுத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துன்னு வந்து ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்தேன். எனக்கு என்ன குறைச்சல். அப்போதான் காசிலிருந்து திரும்பி வரச்சே சென்னை பட்டணத்துல சீமாச்சாத்துல தங்கணும். பட்டணத்து பெரிய ரயிலடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோட வந்திருக்கான். ரயிலடியிலேயே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டான். சமுத்திரக்கரையெல்லாம் சுத்தி காட்டினான். சென்னை பட்டணத்துல மோட்டார் கார் எல்லாமே ஒண்ணுமே முடியாதான். அப்பவும் முன்ன மாதிரியே இவர்கிட்ட வந்து கையை கட்டிட்டு நின்றுண்டு ஏதேதோ சந்தேகம் எல்லாம் கேட்டுண்டான். ஆனால் அவன் காலேஜுக்கு போறச்ச
அவனை பார்க்கறதுக்கு நேக்கே பயமா இருந்தது. துரை மாதிரி என்னென்னத்தையும் மாட்டிட்டு இருக்கான். இவர் என்னடானா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஒரு நாள் இந்த ஆத்தத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றது. யாரோ பெரிய மனுஷாள். சீமாச்சு ப்ரொஃபஸராக இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம். எல்லாம் வந்து இந்த ஆத்து திண்ணையில் தான் உட்காந்துண்டா. சீமாச்சு மட்டும் சொந்தமாக அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்கிட்ட அடிக்கடி ஒரு நட வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன். எனக்கு எங்கே முடியறது, என்னோட வந்துட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்படுனான். அப்புறமா அவன் வந்திருக்க காரியத்தை சொன்னான். அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ உத்தியோகத்துக்கு பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்காக தவம் கிடக்கிறாளாம். ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறானாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வச்சுக்கிறேன். ரெண்டு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிட்டு வந்திருக்கானாம். இன்னும் என்னென்னமோ சொன்னான். எனக்கு கூட ரொம்ப ஆசையாகத்தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில் உட்காந்து பேசினா அப்படி பேசினான். நான் அறைக்குள்ள உட்காந்து கேட்டுட்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசினது ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுது, அவ ஜம்பம் இவர்கிட்ட சாயலைன்னு. கடைசியில் அன்னைக்கு அவள்லாம் போனப்புறம் நானே கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்கே படிக்கிறவளும் மாணவர்கள் தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசையாக நம்பிக்கையோடு வந்தான். நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார். இவருக்கு இது ஒன்று உடம்போடையே பிறந்தது, அந்த சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான். சிரிச்சுட்டே சொன்னார், சீமாச்சு கட்டிட்டு திரியிறானே அந்த மாதிரி என்ன வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்க ஆசையாக இருக்காக்கும். வித்தியாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டு அப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே. கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டான். அது சரிதான். ஆனால் அந்த கும்பலுக்கு தலைவராக வாங்குவோம் பா. எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா? நீயே சொல்லு. நான் என்னத்தை சொல்றது? பேசாமல் அவர் பேச்சுன்றதை வாய மூடிட்டு கேட்டுட்டே இருந்தேன். இவர் உடம்புல ஒரு சட்டையை போட்டுட்டு நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறப்பவே நேக்கு சிரிப்பாக வர்றது. அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாமல் இருக்கே. நானும் அவரோட சிரிச்சுட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன். அவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் போய் அவரை கேட்டதை நினச்சி தான் வெக்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 வருஷத்தில் அசட்டாவை தான் இருக்கேன். புதுசாக ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது, அவர் சிரிக்க வேண்டியது, இப்படி ஒரு ஜன்மம் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது? ஒரு 10 நாளைக்கு முன்னே பாருங்கோ, இப்படி தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட் எடுத்துட்டு வந்து, மாமி இது கவர்மெண்ட் நடத்துகிற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ₹1 தான் வாங்கிக்கோங்கோ, கிடைக்கிறதே கஷ்டம், உங்களுக்காக சேர்த்து நானும் வாங்கிட்டு வந்தேன்னு தந்தான். நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காம ஏதோ குழந்தை நம்ம நினச்சிட்டு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கானேன்னு சொல்லி ₹1 கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதில் ப்ரைஸ் வந்து லட்சாதிபதி ஆயிட்டானாம். ஏழைகளுக்கு தான் அது வளரதான். இன்னும் என்னென்னவோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனாக்கா அன்றைக்கி சாயந்தரமே இவர் திண்ணையில் உட்காந்துட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட இந்த பரிசு சீட்டை கிழிச்சு கட்டிட்டு இருந்தாரே பார்க்கலாம். அப்பா, அறையில் உட்காந்து கட்டுண்டு இருக்கிறப்ப என்னை அப்படியே செவில்ல பலார்னு பிடிச்சுன்னு அரையிற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னைக்கு இவர் பேசுறச்சே அது சாதாரணமாக எப்பவும் பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமாக வாதம் மாதிரி இல்லை. இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்ட மாதிரி ஆவேசமாக கத்தினார். என்னத்துக்கு இவருக்கு இதில் இவ்வளோ கோபம்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த தேசத்தில் இது நடக்கலாமா காணும்? சூதாடட்டும், சோரம் போறக்கட்டும், ராஜரிகம் பண்றவ, லோக பரிபாலனம் பண்றவ இதை செய்யலாமாங்கானும்? களிமுத்தி நாம அழிய போறோங்கிறதுக்கு இதாங்கணும் தாட்சி. நெறி தவறாம ராஜ பரிபாலனம் பண்ணின தருமன் எப்படி அழிஞ்சான் யோசிச்சு பாரும். தருமனே சூதினாலதான் அழிஞ்சான். சூதில ஜெயிச்சவனும் வாழ்றதில்லை, தோத்தனும் வாழ்றதில்லைங்கிற சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது.
சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, கேளும். சம அந்தஸ்தில் இருக்கிறவா தான் சூது ஆடலாம். அதுவே பாவம் தான். அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்றவா, ராஜ்ய பரிபாலனம் செய்யறவா, பாமர மக்களை எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூது ஆடுறாளே, இது அடுக்குமா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஜன சமூகத்துல எந்த விவசாயம் இருக்காது. ஓய், வறுமையினால அழியறதை விட சூதினால தான் இந்த ஜன சமூகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெரு தெருவா சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணினா போருமா? அவர் சூதுன்னு பொருட்பால்ல ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காரே என்று சொல்லி அந்த 10 பாட்டையும் எடுத்து எடுத்து சொன்னார், அர்த்தம் சொன்னார். மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்பட மாட்டேள் உருப்பட மாட்டேள் சொல்லி தலையில அடிச்சுண்டார். எனக்கு வயத்துல புளி கரைக்க ஆரம்பிச்சுடுத்து. ஏண்டா இந்த சனின்னு ₹1 கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னு புரியலை. இவர் சட்டை போட்டுக்கிறது இல்லை, லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாம குடுமையை வச்சுண்டு பஞ்சாங்கம் பார்த்து சவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லுவாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியா மனசுக்குள்ள எதிர்வாதம் பண்ணிட்டேன். அந்த சீட்டை வாங்கி வச்சுள்ளதுனாலேயே இப்ப என்ன கெட்டு போயிடுதுன்னு சமாதானப்பட்டுனாலும் திடீர்னு நம்ம போராத வேலை ஒரு ₹100 விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்கப்போராயிடும். அதுவும் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாச்சே, நான் வாங்கி அது பரசியமா ஆயிடுத்துனா இவரோட நாணயத்தினா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு எனக்கு மனசை குழப்பிண்டே இருந்தது. அந்த குழந்தை அவன் தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து. பத்திரிக்கைக்காரெல்லாம் போட்டோ பிடிக்கிறவனையும் அழைச்சிட்டு எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் தேடிட்டு வந்துடுறானாம். சென்னை பட்டணத்தில் இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய பெரிய மனுஷன் ஐயால தான் இதை தருவானாம். அட கஷ்ட காலமே. சரி, என்னமோ வாங்கிட்டேன். இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்ச நான் பேச்ச கிளப்பினேன். என்ன அது, என்னமோ பிரைஸ் சீட்டான், ₹1 கொடுத்து வாங்கினவாளுக்கு ₹1,00,000 கிடைக்கிறதாம். கவர்மெண்டாரே நடத்துறதுனால பொய் மோசடி ஒன்றும் கிடையாதான், நாணயமா நடக்கிறதாம். பக்கத்தாத்து பொண்ணு ₹10 ஒரேடியா வாங்கியிருக்காளாம். அது என்னதுன்னு கேட்டு வச்சேன். அது நம்மாத்த அடுக்கிற வரைக்கும் வந்தாச்சா? அது ராஜாங்கம் நடத்துற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி வைசூரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற கவர்மெண்டார் தான் இதையும் செய்யறா. அதனாலே அவளுக்கு பணம் கிடைக்கிறதாம். ஏழைகள் லட்சாதிபதி ஆறாளாம். எப்படியும் போட்டும், நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலன்னு யார் அழறாங்க? நமக்கு என்ன அதை பத்தி என்ன? 1,00,000 கொண்டு வந்து உங்களாண்ட கொடுத்தா வேணாம்னே சொல்லிடுவாளான்னு கேட்டேன். இவன் ரெண்டையும் பார்த்து சிரித்தார். எனக்கு அவமானமா இருந்தது, உடம்பு கூசித்து. 40 வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? நீ கேட்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. நான் தலையை குனிஞ்சுட்டேன். நீங்க வேணாம்னு சொல்லுவேள், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். உங்க கொள்ளுப்பாட்டனாருக்கு மானியமா கிடைச்ச அந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையில 3 வருஷமா சுபத்துல விரிசல் கண்டு மழை பெயர்ச்ச ஒரே தப்பமா ஆறுதே. அது சரி பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கோமே. நமக்கும் பணம் அவசியமா தானே இருக்கு. எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது தப்பான்னு கேட்டேன். ஓ, நீ பேசுறத பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை அப்படித்தானே கேட்டார். நான் பேசாம இருந்தேன். அசடே அசடே, ஆசைதான் மானத்துக்கு சத்ரு. அதில் பரிசு வராதுங்கிறதுனால நான் அதை தப்புன்னு சொல்லலை. வந்தாலும் அது அதர்மமா வந்த பல பேரை வயிறறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்றேன். தர்ம வழியில் சம்பாதிக்காம வர செல்வம் பாப மூட்டைன்னா நீ சொன்னியே எங்க கொள்ளுப்பாட்டாரை பத்தி, அவள்லாம் உஞ்ச விருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளா இருந்தா. நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அப்பா இதே சங்கர மடத்துல பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார். சாயங்காலம் காலக்ஷேபம் பண்ணுவார். காலையில உஞ்ச விருத்திக்கு போவார். மறுவேளைக்கு மீதி இல்லாம சேர்கிற அளவுதான் அந்த பாத்திரம் இருக்கும். ஸ்லோகத்தை சொல்லிண்டு அவர் நடுவீதியில தான் இப்ப நடப்பார்.
வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஆத்து குழந்தை கையினால ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துட்டு நடுவீதியில வந்து அவருக்கு பிக்ஷை தருவா. எதுக்கு தெரியுமா? குழந்தையின் கையை அளவா வச்சா பெரியவா கை அளவானா 4 வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும். மத்தவ வீட்டுல வச்சுட்டு காத்திருப்பாளே, அந்த பிக்ஷையை தடுத்த பாவம் அதிகமா போட்டவளுக்கு வந்துடாதோ, அதுக்காகத்தான். அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சப்புறம் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டார். பிக்ஷை போட வந்தவா தலையில 2 அட்சதையை இவர் பாத்திரத்திலிருந்து எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்துல வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நிம்மதியை, இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும். சூதாட்டத்துல பணத்தால லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரே ஒரு ஞானஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அன்னைக்கு போய் வந்து என்னென்ன பேசிக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுத்து. அந்த சீட்டு சமாச்சாரத்தை நான் மறந்தே போயிட்டேன். நேற்று அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து, பரிச்சு கிடைச்சவா நம்பர்லாம் வந்திருக்கு, உங்கள் சீட்டை கொண்டு வாங்க பார்க்கலான்னு உற்சாகமாக கத்திட்டு ஓடி வந்தான். நல்ல வேளை அந்த சமயம் ஒரு ஆற்றுல இல்லை. எனக்கு பயத்தை என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா, என்ன காட்டி கொடுத்தடாதேன்னு வேண்டினப்போ ஒரு யுக்தி தோணித்து. அதை எங்கே வச்சோன்னு தெரியலடா, காணோம்டாப்பான்னு சொல்லி அவன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். அதில் ஏதாவது நம்பர் வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே வந்து இங்கே கூடிடாதோ. அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிடுத்து. கோச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான். அவன் போனப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு அறைக்குள்ள போய் தனியாக வச்சுட்டு பார்த்தேன். நேக்கு படிக்க தெரியுதுனாலும் எண்கள் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னால ஏதோ எழுத்து போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியலை. ஆனா அதே மாதிரி இந்த சீட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தேன். தெய்வமே, எடுத்த உடனே முதல்ல அதே மாதிரி 2 எழுத்து, அப்புறம் அதே மாதிரி 3, 7, 0, 1, 1, 6. அப்படின்னா 1,00,000 ரூபாய் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்த பிச்சுக்கிட்ட கொண்டு போய் அவர் காலடியில் வச்சு என்னை மன்னிச்சுடுங்கன்னு அழுதேன். நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்தினான்னு வாங்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் இவ்வளோ கோபமாக இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்கே விழ போகிறதுன்னு அசட்டையாக இருந்துட்டேன். ப்ரைஸ் விழப்படாதுன்னு சாமி வேண்டிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுத்தே, மன்னிச்சு இதையும் என்னையும் ஏற்றுண்டே ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரிச்சார். சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார். முகத்திலே அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார், அடியே, நீ இப்ப லட்சாதிபதி ஆயிட்ட, சபாஷ். இது நான் சம்பந்தப்படாம நீயே தேடிண்ட சம்பத்து. என்னத்துக்கு என் காலண்டை கொண்டு வந்து போடுறாய்? இந்த பாவத்தை என் தலையில கட்ட பாக்குற? நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாகவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்னே மாதிரி இப்ப வர வேதாபியாசம் பண்றவா குறைஞ்சிட்டு வர்றாங்களேங்கிறது தான். இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போறோம். பணத்தாலே அவர் வரப்படாது, பணத்துக்காகவும் வரப்படாது. இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்சவருத்தி பிராமணன் தான். என் தோப்பன், பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான். லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து, குணம் எதுவும் எனக்கு கிடையாது சொல்லி பேசிட்டே போனாரே அவர். ஏன் இப்படியெல்லாம் பிரிச்சு பேசுறேன்? இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் இப்படி ஆகணும்னு எதிர்பார்க்காது நடந்துடுத்தோம். இனிமே நான் என்ன செய்யணும்னு அவரை திரும்ப நான் கேட்கறேன். கொஞ்சம் கூட மனசுல பசை இல்லாம என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசியில் அவருக்கு பாடசாலை போக நேரமா எடுத்தான். போகும்போது அதே மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிட்டு போனார். இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம். நேரா போய் படம் முடிச்சுண்டு பத்திரிகையில போட்டுண்டு ஜம்னு நீ வாழலாம். நான் இன்னார் சகதர்மினின்னு சொல்லிக்கப்படாது. ஓன் திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ. இல்லைன்னா இந்த மாயை வலையிலே நான் மாட்டிக்கல, எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சீட்டை கிழிச்சேரி. ஆமாம், கிழிச்செறிஞ்சுடு. வேற யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கினாலும் ஒண்ணுதான்.
நன்றியை வாங்கின்றனாலும் ஒண்ணுதான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாம அதை கிழிச்சரிச்சுண்டு என்ன செய்வியா? இரண்டும் உன்னோட இஷ்டம். அது பாவமா பாக்கியமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாழியாருதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரே. இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? தெய்வமே, 1,00,000. இந்த 1,00,000 அதிர்ஷ்டலட்சுமியை நிர்தாட்சியமா கிழிச்சு எறிகிறதா? அவர் கையில கொடுத்தா கிழிச்செறிஞ்சிடுவார். அவன் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம். நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமா சொல்லுங்க. எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர் தான், நான் இல்லைங்கள. அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகாபுருஷர். உஞ்சவிருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்சவிருத்தி வாழ்க்கையிலையும் நேக்கு பெருமை உண்டு. பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்கு தெரியாது. ஆனால் பணம் அது எவ்வளோ அதிகம்னாலும் எப்படி நிலையில்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் வாழ்க்கை சுவாசம் இல்லையே. அப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகா பாபம். ஆனா இந்த காலத்துல எப்பேற்பட்ட பரிவர்த்தையும் உடன்கட்டை ஏறுறதில்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா சிவசிவா உஞ்சவிருத்தி பண்றதுல எனக்கு என்ன பெருமை? எல்லோரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா. கட்டினவளை பிச்சைக்காரியை விட்டுட்டான்னு இந்த மகாஞானியை பற்றியும் பேசுவா. அவர் கிழிச்சு எறியலாம், நான் அதை செய்யலாமா? ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் கையில சீட்டை வச்சுட்டு நிற்கிறேன், கனக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க? நிறைவு பெற்றது.